குன்னத்தூர் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10 வாத்து வாங்கினோம். அதில் வந்து 7 வாத்து நல்லாயிருக்கு, 3 வாத்து ரிப்பீட்டடாக இருந்துச்சு. ஏரியாவுக்கு மாறி வந்தனால அந்த ஆனால் 7 வாத்து நல்லா வந்து க்ரோ ஆகி அடாப்ட் ஆகிடுச்சு இந்த ஏரியாவை. பட் இவங்களுக்கு கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூம் ரெடி பண்ணியிருந்தோம். முதல்ல வந்து இந்த குட்டை மாதிரி இது தண்ணியில் விட்டு பெக்கின் வாத்து இவனுங்க கோழி எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் பெக்கினும் கோழி வந்து ரொம்பவே இவனுங்க டார்ச்சர் பண்ணனால இவனுக்கான க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆயிரும்னு சொல்லிவிட்டு இவனை செப்பரேட்டாக நீ வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ரூம் வந்து ரெடி பண்ணோம். வெயிங் ஸ்கேலை முதல்ல வெயிட்டும் பார்த்து கையோடு வச்சிடலாம், ஏன்னா அப்போ தான் க்ரோத் தெரியும் நமக்கு. அண்ட் தென் வந்து இதுக்காக ஒரு சின்ன கேட்டும் ரெடி பண்ணி இவனை செக்யூர் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒவ்வொருத்தரோட வெயிட் எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு எப்படி இருக்கானுங்க, யார் யார் பாய் கேர்ள் எல்லாம் பார்த்துடலாம். பாய் கேர்ள் ஃபைண்ட் அவுட் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. பாய்ஸ்னால் சவுண்டே வராது, கேர்ள்னால் நல்லாவே சவுண்ட் விடும். இவன் வந்து பாய் வாத்து தான் கொஞ்சம் மயில் போல் ஒரு ஷேப் வந்து ஷைனிங் லுக் கொடுக்கும். இவனோட வெயிட் வந்து அரௌண்ட் வந்து 1 kg ப்ளஸ்ஸே இருந்தது. வெயிட் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா குன்னத்தூரில் தான் வாங்கினேன். மோஸ்ட்லி நான் வச்சுருந்த எல்லா வாத்துமே பார்த்திங்கன்னா 1 kg பக்கம், அதில் வந்து 1-2 வெயிட் கம்மியாகவும் இருந்தது, 1-2 கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வாத்து வந்து என் ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட்டான வாத்து. இவன் வந்து வேணும்னே வாங்கணும், ஒயிட் கலரில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பாயாக போயிட்டான். பாயாக இருந்தாலும் இவனோட வெயிட் வந்து எப்போவுமே இருக்கிறதுலே கம்மியான வெயிட் இவனுக்கு மட்டும்தான், ஏன்னா அந்தளவுக்கு ஈடு எடுத்துக்க மாட்டான். இவன் வந்து கேர்ள் வாத்துனா நல்லாவே நமக்கு வந்து சவுண்ட் விடும். கேர்ள் வாத்தே வந்து மொத்தம் எங்கிட்ட வந்து 4 இருந்தது, 3 பாய் வாத்து இருக்குது. இறந்து போனது 3 என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறக்கும் கூட நமக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, வேணால் நியூவாக தரோம், இல்லாட்டி வேணாட்டி ரிட்டர்ன் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்ககிட்ட இருந்தது. நாங்கள் ஒர்க்கு இருக்கனால பெருசாக மீட் பண்ண முடியல. ஆனால் என் வார்த்தைலாம் வந்து இப்போ இவங்களை செப்பரேட்டாக பண்ணி விட்டனால கண்டிப்பாக வந்து இவங்களோட க்ரோத் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நிறையா பெக்கின் வாத்துலேருந்து இவங்களோட அட்டாக்கும் கொஞ்சம் கம்மியாகும், நல்லா சாப்பிடுவானுங்க, அதனால தான் செப்பரேட் பண்ணியிருந்தோம். ஆனால் இவங்களோட சேட்டை நல்லா பறக்கும், சேட்டை அதிகமாக இருக்கும். இவன் ஒருத்தர் மட்டும்தான் பிளாக் கலர் மவுத்தோட வாத்து கேர்ளு. கடைசியாக நாங்கள் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாய் வாத்து. அவ்வளோ சேட்டை இருக்குல்ல, சேட்டை அதிகம் அவன் தான். ஆனால் வெயிட் இருக்குல்ல அதிகம் அவன் ஒன்று தான். 1 kg ப்ளஸ் 340, 140 பைக்கு போனால் கூட 1 kg ப்ளஸ் 200 இருக்குது. பரவாயில்ல, இவனோட வெயிட் இனி க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இவனுங்களுக்காக இனி ஒரு செப்பரேட் ரூம் பண்ணிட்டோம். இனி இவனுங்க தனியாக சாப்பிட்டு இவனுங்களுக்கு எவ்வளோ ஃபுட் வேணுமோ போட்டுடலாம். வாத்து வளர்த்தது ரொம்ப எனக்குமே வாத்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, நாட்டு வாத்து இதுதான் ஃபஸ்ட் டைம். பெக்கின் வாத்தும் கூட வளர்த்து ஒரு 2-3 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2 பேத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீ அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாத்து வளர்த்துன இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வளர்த்துங்க. ரொம்பலாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகாது. ரேஷன் சாப்பாடு ஆக்கி போட்டாவே போதும், தண்ணியை தேவையான அளவு வச்சுட்டா போதும். அவனுங்க அடுக்கு தண்ணி ஸ்பேஸில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே இனி அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பெக்கின் வாத்து கோழி எல்லாத்தையும் பார்க்கலாம்.